ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்டியா சமையல் வ்ளாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு இதுதான் பார்க்க போகிறோம். மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த மோர் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக, அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி இந்த மோர் குழம்பு. இது நார்மலாக செய்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு நம்ம அரைக்கிறதுக்கான இதெல்லாம் பார்க்கலாம், என்னென்ன ஐட்டம்ஸ்னு. துவரம்பருப்பு, கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சம் அரிசி எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் அரிசி எடுத்திருக்கேன். கொஞ்சம் முந்திரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு முந்திரி எவ்வளோ வேணுமோ நீங்கள் கொஞ்சம் கூட குறைய எடுத்துக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கணும். கொஞ்சோண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா. இப்போ இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் இஞ்சி, 2 பச்சை மிளகா. இப்போ தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் அரைச்சி, ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது எல்லாத்தையும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா சோம்பு, தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகா, துவரம்பருப்பு, அரிசி, இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன், பச்சை மிளகா. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி நம்ம கொஞ்சம் விழுதாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இதில். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வச்சுட்டு இதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு சேர்த்துட்டு 2 வரமிளகா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி 2 பச்சை மிளகா சேர்த்ததுனால 2 வரமிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளி. நம்ம நார்மலாக மோர் குழம்பு செய்யும் போதெல்லாம் தக்காளிலாம் போட மாட்டோம் இல்லையா, ஆனால் இந்த இதில் தக்காளிலாம் போட்டு தான் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அரைச்சி விழுது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கும் இது நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், சாப்பாட்லேயும் போட்டு பிசின்னு சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கும். என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சுருங்க, பெருசாக வைக்காதீங்க. இதை நல்லா கிளறி விட்டுனே, ஏன்னா இது நம்ம முந்திரி சேர்த்ததுனால இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் அடுப்புலேயே சிம்மில் வச்சு கொஞ்சம் கலரலாம். ரொம்ப சின்னதாக அடுப்பை வச்சிடணும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் நான் தயிர் சேர்க்க போகிறேன். தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன்லேயே 4 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் தான் அது இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஏன்னா தயிர் சேர்க்குறதுனால 2லேருந்து 3 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ இது நல்லா கிளறி விட்டுட்டு தயிர் சேர்க்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், தயிர் சேர்க்குறேன். தயிர் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான் அது இருக்கணும். கடைசியில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா இதை நல்லா கிளறி விட்டுடலாம். அந்த தயிரெல்லாம், அந்த கட்டிலாம் இது இல்லாமல் நல்லா அதை கிளறி விட்டுடலாம். நம்ம நார்மல் மோர் குழம்பு எப்படி செய்வோமோ அதே மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதில் நம்ம தக்காளி அதெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டோம். இப்போ இதில் தக்காளிலாம் சேர்த்து நம்ம செய்கிறோம். இது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொன்னிங்கன்னா நான் செஞ்சு காமிப்பேன். இப்போ கடைசியில் கொத்தமல்லி சேர்த்தாச்சு. இப்போ இது நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு அருமையான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கடின்னு கூட சொல்லுவாங்க இதை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.